உங்களை தேவ ஆவியானவர் அபிஷேகிக்கும்படி இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தேவன், இப்போதும் அடியேன் மூலியமாய் கர்த்தாவே அபிஷேகம் செய்ய போகிறதற்காக நன்றி. அடியேனை கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி தகப்பனே அபிஷேகத்தை கொடுக்க என்னால் அல்லப்பா, என்னால முடியாது. அபிஷேகத்தை கொடுக்கிறவர் நீரே. என்னை வழிகாட்டியாய் ஆண்டவரே, உம்முடைய வாயாய் கடுதையாய் என்னை பயன்படுத்துகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்களப்பா. இயேசுவின் நாமத்துல இப்போதும் விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த தேவ செய்தியை 2026 ஆண்டினுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. பெரியோர், சிறியோர், வாலிபர், வயோதிகர், ஆண்டவரே எல்லோர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த 2026 ஆண்டு முற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அப்படியே உங்களுடைய தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. பரதேசியை ராஜாவாய் மாற்றுகிற தேவன் நீரே அப்பா. ராஜாக்களை பரதேசியாய் மாற்றுகிற தேவன் நீரே அப்பா. ஆண்டவரே, தாவீதை போல யார் யாரெல்லாம் குடும்பத்தில் ஆண்டவரே அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அவர்களை புதிய எண்ணெயினால் அபிஷேகித்து அவர்களுடைய தலையை உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 2026 ஆண்டு நிச்சயமாய் நீ அப்படியே செய்ய போகிற உங்களுடைய தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் நீர் தொடுங்கப்பா, சிந்தையை தொடுங்கப்பா. உம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை இந்த ஆண்டு ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஞானத்தினால் நிரப்புவீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக. சுவாமி, ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பெயரால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் காத்திருந்தால் நிச்சயமாய்